بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأسر بعبادي ليلا إنكم متبعون واترك البحر رهوا إنهم جند مغرقون كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين كذلك وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين ولقد نجينا بني إسرائيل من العذاب المهين من فرعون إنه كان عاليا من المسرفين ولقد اخترناهم على علم على العالمين وآتيناهم من الآيات ما فيه بلاء مبين صدق الله العظيم. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதற்கு முந்தைய திருவசனங்களில் ஃபிரௌனுடைய கௌமை சோதித்ததாகவும் அவர்களிடம் கண்ணியம் நிறைந்த ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் பனி இஸ்ரவேலர்களை தன்னோடு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் ஃபிரௌன் வரம்பு மீறியவனாக இருந்ததால் நீ அகம்பாவம் கொள்ள வேண்டாம், வரம்பு மீற வேண்டாம், பெருமை கொள்ள வேண்டாம், நான் உன்னிடத்தில் தெளிவான ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள் எனவும், மேலும் ஒருவேளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையானால் நீ என்னை கல்லாரிருந்து கொல்வதிலிருந்து நீ கொல்வதிலிருந்து உன் மற்றும் என்னுடைய ரப்பான அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும், ஒருவேளை நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லையானாலும் சரி என்னை விட்டு நீங்கள் சற்று விலகியிருங்கள் என்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் சொன்னதாக அல்லாஹ் சொன்னார். அதைத் தொடர்ந்து மேலும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த சமூகம் ஃபிரௌனின் சமூகம் மிக குற்றமிழைக்கும் சமூகமாக, பாவம் செய்யும் சமூகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டான். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தான். ஃபஅஸ்ரி பிஇபாதி லைலன் இன்னக்கும் முத்தபஊன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என் அடியார்களை நீங்கள் இரவில் அழைத்து செல்லுங்கள், ஆனாலும் நிச்சயமாக நீங்கள் பின்பற்றப்படுவீர்கள், உங்களை ஒரு கூட்டம் பின்னால் துரத்தி வரும். வத்துரிக்கில் பஹர ரஹுவா, அப்பொழுது உங்களுக்கு கடல் வழிவிட்டு நீங்கள் செல்வீர்கள், நீங்கள் சென்றதற்கு பின்பு கடலை மீண்டும் பழைய நிலையில் செல் என்று நீங்கள் சொல்லிவிட வேண்டாம், கடலை நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள், காரணம் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த படை, அந்த பட்டாளம் மூழ்கடிக்கப்பட வேண்டியது இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டான் என கூறும் இந்த வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களை இரவில் அழைத்து செல்கிறார்கள். அவர்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள். அவர்கள் நைல் நதிக்கு முன்னால் வந்து நிற்க உள்ளேயும் செல்ல முடியாமல் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை.
அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் தங்களது கவலையை வெளிப்படுத்தினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹுடைய பேருதவி எனக்கு கிடைக்கும், அல்லாஹ் தான் என்னை அனுப்பி வைத்தான், அவன் எனக்கு உதவி செய்வான் என்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹுடைய ஆணை வந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் கைத்தடியை கொண்டு கடலில் அடியுங்கள் என அடித்தார்கள். 12 பாதைகள் ஏற்பட்டது. பனி இஸ்ரவேலர்கள் 12 பிரிவினராக இருந்தார்கள். அந்த ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு பாதையில் செல்லுமாறு பணிக்கப்பட்டது. அந்த காய்ந்து போன கட்டாந்தரையை போன்று பிரம்மாண்டமிக்க நதி இப்பொழுது அது காய்ந்து போன கட்டாந்தரையை போன்று இருந்தது. அந்த 12 வழிகள், அவைகளுக்கு மத்தியில் அந்த கூட்டம் 12 பிரிவினரும் கடந்து சென்றார்கள். செல்கின்ற பொழுது 12 பாதைகள் 12 பாதைகள் என்று சொன்னால் பிரம்மாண்டமிக்க உயரமான தண்ணீர். அந்த தண்ணீருக்கு மத்தியில் 12 பாதைகள் என்பது அதாவது ஒரு பெரிய மைதானத்தை போன்று ஓப்பனாக இல்லாமல் ஒரு பெரிய ரோடை போன்று ஓப்பனாக 12 ரோடுகள் ஓப்பன் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு 2 ரோடுகளுக்கு மத்தியிலும் தண்ணீர் இருக்கிறது. அது பிரம்மாண்டமிக்க தண்ணீர். 12 பாதைகள் அப்படின்னு சொன்னால் ஒன்று அப்படியே 2 பக்கமும் தண்ணி நின்றுச்சு, நடுவில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு, ஓப்பனாக காஞ்சிருந்துச்சு, அந்த வழியில் போனார்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ பெரிய இடம் என்று சொன்னால் இதில் 12 இடத்தில் பாதை, அந்த ஒவ்வொரு பாதைக்கு மத்தியிலும் கடல் நீர், அந்த நைல் நதியுடைய நீர். அப்போ நைல் நதி நீர் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமிக்க கண்ணாடி கதவுகள் போட்டால் எப்படி இருக்கும், நல்ல கண்ணாடி கதவு. இப்போ நம்ம கண்ணாடி கதவு இருக்குது, ஃபுல்லாகவே கண்ணாடியில் இருக்குது, பாதி வுட்டில் இருக்குது. ஃபுல்லாக கண்ணாடியாக இருந்தால் எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற தடுப்பும் இருக்கும், ஆனால் அடுத்த சைடில் என்ன நடக்குதுங்கிறது இங்கேருந்து பார்க்கலாம், இங்கே என்ன நடக்குதுங்கிறத அங்கேருந்து பார்க்கலாம். இதை போன்று தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் 12 பிரிவினருக்கும் 12 பாதைகள். அந்த 12 பாதைகள் அவங்க போகிறாங்க. அவங்க 2 பாதைகளுக்கு மத்தியில் தண்ணீர் தான் அங்கே அடைத்திருக்கிறது. ஆனாலும் ஒரு கண்ணாடியை போன்று இந்த ரோட்டில் பயணம் செய்கிறவங்க அடுத்த தன்னுடைய சகோதரர்கள் வர்றதை அவங்க பார்க்குறாங்க, இவங்க போகிறத பார்க்குறாங்க. இந்த 12 வழிகளிலும் இடையில் என்ன சில சமயத்தில் தெரியாதல்லவா, ஒரு வுட்டுனால் சுவர் இருக்குது, அந்த போவாங்க. ஆனால் நம்ம சகோதரர்கள் வர்றாங்களா வரலையா, அவங்க என்ன ஆனாங்க அது தெரியாது. அப்படி இல்லாமல் 12 பாதைகள், 12 பாதைகளுக்கு மத்தியிலும் அந்த தண்ணீரை கொண்டு கண்ணாடி சுவர்களை போன்று அல்லாஹ் ஏற்படுத்தினான். அது அப்படியே நிற்கிது, தண்ணீர் ஓடாமல். ஆனால் மக்கள் போகிறது ஒரு சாராருக்கு இன்னொரு சாரார் தெரிகிறார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு வசதியை வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றான். அப்படி சென்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌம் என்ன செஞ்சுறாங்க, உள்ளே போய் நைல் நதிக்குள்ள உள்ளே இறங்கி அதை கடந்து போய் நைல் நதி அப்பால் கடந்துடுறான், மேலே ஏறிடுறான். இப்போ ஏறினவுடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, சரி இப்போ ஏறிடுறோம், ஃபிரௌனும் வருவான். ஃபிரௌன் வர்றான் தெரிஞ்சிருச்சு, ஃபிரௌன் வர்றான், ஃபிரௌனுடைய பெரிய பிரம்மாண்டமிக்க பட்டாளம் வருகிறது. அவங்களும் உள்ளே இறங்கிட்டாங்க. உள்ளே இறங்கி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன, இப்போ மனித இயல்பு என்ன இருக்கும், ஒன்று இப்போ நம்ம ஏறிட்டோம், திருப்பி இந்த வழியாக வந்தாலும் ஆபத்து தானே, இதே வழியில் பிடிச்சா தொல்லை தான். அதனால் என்ன பண்ணலாம், நம்ம மீண்டும் கடலை நம்ம கைத்தடினால் அல்லாஹ் தானே அடிக்க சொன்னால் திரும்பவும் அடிப்போம், அடிச்சுட்டு நீ பழைய மாதிரி ஓடிடுன்னு சொல்லிடுவோம். அப்போ கடல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய உதவியில் பழைய மாதிரி அது பயணிச்சிடலாம், ஓடிடலாம். அப்படி ஓடிச்சுன்னு சொன்னால் இந்த கூட்டம் அழிஞ்சிரும் அப்படின்னு யார் நினைக்கிறா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வத்துரிக்கில் பஹர ரஹுவா, அந்த பிரமாண்டமிக்க கடல் போன்ற அந்த நதியை நீங்கள் விட்டு விடுங்கள், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ எப்படி 12 பாதைகள் உங்களுக்கு தெரிகிறதோ அந்த 12 பாதைகள் ஓப்பனில் இருக்கட்டும். இடையில தண்ணீர் கண்ணாடி சோறுகளாக எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அவங்க அந்த இடத்துலேருந்து நகர்றாங்க, எல்லாம் வெளியே போகிறாங்க. ஏன் அல்லாஹ் இதை அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டு இன்னகும் ஜுந்து முகரக்கூன், இந்த கூட்டம் இந்த தண்ணீரில் தான் அழிக்கப்பட வேண்டும், அதனால் இதை ஓப்பனில் இருந்தால் தான் எல்லோரும் உள்ளே வர முடியும். அதனால தான் அல்லாஹ் இதை செய்ய வேணாம், அது அப்படியே இருக்கட்டும்னு சொன்னது. ஃபிரௌனுடைய படை ஒரு குறிப்பிட்ட சாராக தான் உள்ளே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் 60,000 பேர் 70,000 பேருக்கு உண்டான ஒரு பெரிய படை அது. அவங்க எல்லாம் தண்ணிக்குள்ளே வரணும்.
ஒரு 10,000 பேர் உள்ளே வந்திருந்தாலும் தண்ணீர் வழக்கம் போல் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா 10,000 பேர் போவாங்களே தவிர மீதி 60,000 பேர் வெளியில் தானே இருப்பாங்க. அப்போ இவங்களால தொல்லைகள் ஏற்படும். அல்லாஹ் வந்து இவங்களை முழுசாக அழிக்கணும் முடிவு பண்ணிட்டான். அதனால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னால் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. காரணம் என்ன? ஃபிரௌனுடைய படை முழுசாக இறங்கட்டும். ஃபிரௌனுடைய படை இறங்கிச்சு முழுமையாக உள்ளே வந்துருச்சு. முழுமையாக உள்ளே வந்து ஒரு ஆள் கூட வெளியில் இல்லை. அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே மேலே ஏறி போயிட்டாங்க. இந்த குரூப் வந்தது ஃபிரௌனுடைய பட்டான உள்ளே இறங்கி அதில் இருக்கக்கூடிய 70,000 நபரில் கடைசி சஃபில் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் தண்ணீருக்குள்ளே முழுசாக வந்துட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னால் நீ வழக்கமாக உன் பணியை செஞ்சுட்டு போ அப்படின்னு சொன்னான் நதிக்கு. அது கரை புரண்டோட ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் அதில் மௌத்தானாங்க. இதுதான் வரலாறு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபாஸ்ரிபி இபாதி லைலன் இன்னக்கும் முத்தபாவும், நீங்கள் என் அடியார்களை இரவில் அழைத்து செல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றப்படுவீர்கள். மேலும் வத்துரிக்கில் பஹர ரகுவா, கடலை அப்படியே விட்டுருங்க, இன்னகும் ஜுந்து முகரகூன், இவர்கள் அங்குதான் அழிக்கப்பட வேண்டிய பட்டாளமாக இருக்கிறது, அழிக்கப்படவும் செய்து விட்டார்கள், அழிஞ்சாச்சு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், கம் தரக்கூமின் ஜன்னாத்தின் வாயூன், எத்தனை தோட்டங்களை, எத்தனை ஆறுகளை, எத்தனை நதிகளை, எத்தனை கிணறுகளை எல்லாம் இவர்கள் விட்டு சென்றார்கள். ஓ ஜுரூஇன், எவ்வளவு விவசாயங்களை எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஓ மகாமின் கரீம், கண்ணியமான எத்தனையோ இல்லங்களை இவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஓ நிஅமத்தின் கானு ஃபீஹா ஃபாக்கிஹீன், இவர்கள் அனுபவித்த எத்தனையோ நிஅமத்துகளை விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஒரு நாளில் ஒரு இரவில் நடந்து மறுநாள் காலையில் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஒரு பெரும் கூட்டம் அழிக்கப்பட்டுருச்சு. எப்படிப்பட்ட கூட்டம்? அவர்கள்தான் அந்த பகுதியின் ஆட்சியாளர்கள். இவங்க அடிமைகளாக வேலை வாங்கப்பட்டவர்கள், அடிமைகளாக இருந்த மக்கள் பனி இஸ்ரவேலர். இப்போ அந்த பனி இஸ்ரவேலர்கள் பாதுகாப்பாக வெளியே போயிட்டாங்க. ஆட்சியாளர்களாக இருந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டது. ரொம்ப பயங்கரமான வசதி வாய்ப்புகள் இருந்தான். தோட்டந்துறவு, எங்கே பார்த்தாலும் கார்டன்ஸ், பெரிய பெரிய பிரம்மாண்டமிக்க தோட்டங்கள் அவர்களுக்கு இருந்தது, பிரம்மாண்டமிக்க கிணறுகள் இருந்தது, பிரம்மாண்டமிக்க வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. விவசாயங்கள் இது அதெல்லாம் இல்லை, எல்லா விதமான விவசாயங்கள் இருந்துச்சு. உயர்தரமான மாளிகைகள், வீடுகள், அழகழகான வீடுகள் இருந்தது. வனாமத்தின் கானு ஃபியா ஃபாக்கிஹின், எண்ணற்ற நியாமத்துகளை அவர்கள் அனுபவித்த நியாமத்துகள் எண்ணற்றவை. அவங்க விரும்புதெல்லாம் சாப்பிட்டாங்க, விரும்பின ட்ரெஸ்ஸு கொடுத்தனாங்க, விரும்பினது மாதிரி வாழ்ந்தாங்க, பெரிய பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்தாங்க, கோபுரங்கள், உயர்தரமான பெட்டு, உயர்தரமான வசதி, எல்லா விதமான செல்வ செழிப்போடு வாழ்ந்தார். இன்றைக்கி நம்ம சில சமயம் பார்த்து நாமளே அது ஒரு ரொம்ப பெரிய பணக்கார இடத்துக்கு போனால் ஒருத்தர் பார்க்குற சாதாரண நிலையில் வாழ்ந்தவர் அங்கே போனால் பயங்கரமான கட்டிடம் இருக்கும், பயங்கரமான ஒரு பங்களா மாதிரி இருக்கும், பெரிய பிரம்மாண்டமிக்க ஹால் இருக்கும், அதில் 7-8 ரூம் இருக்கும், ஒவ்வொரு ரூமும் பெரிய விசாலமாக இருக்கும். அந்த ஒரு ரூமுடைய ஒரு அறையின் அளவு நமது ஒட்டுமொத்த வீடு இருந்தால் போதும் நினைக்கிற அளவுக்கு ஒரு ரூம் பிரம்மாண்டமிக்கதாக இருக்கும். பயங்கரமான கட்டில் இருக்கும், மெத்தைகள் இருக்கும், ஏசி இருக்கும், ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும், என்னென்னலாம் இருக்கும். அதை பார்த்துட்டு சில பேர் அப்படியே இதாகிடுவாங்க, என்னடா இது. ஆனால் இது இன்னும் பெரிய பணக்காரர்களோடு ஒப்பிட்டு அதில் ஒன்றுமே கிடையாது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ இது நம்ம ஒரு கிரவுண்டில் வீடு கட்டினா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நம்மை பொறுத்தவரை, அவங்க ஒரு ஏக்கரில் வீடு கட்டினாலே ஏழைகள், அப்படியும் ஆட்கள் உண்டு. ஒரு ஏக்கரில் தான் வீடு இருக்கும், 10 ஏக்கரில் வீடு, 20 ஏக்கரில் வீடு, 700 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா செலவு பண்ணி பங்களாக்கள் கட்டுறாங்க. ஒரு தனி நபருடைய இல்லம் கிட்டத்தட்ட 600-700 அறைகளுக்கு சொந்தமானது. இப்படிலாம் நம்ம பேப்பர்களில் படிக்க முடியும், இப்போ நாம் வாழும் காலத்திலேயே மீடியாக்களில் பார்க்க முடியும். இதெல்லாம் இப்போ இவங்க எவ்வளவு வசதி வாய்ப்போடு இருந்திருப்பாங்க, எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருப்பாங்க. நமக்கு ஒரு ஓட்ட கார் இல்லைன்னு அவங்க நினைப்போம். அவங்க எல்லாம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார், எல்லாமே புல்லட் ப்ரூஃப் தான் இருக்கும், எதுவும் செய்ய முடியாது, எல்லா விதமான வசதிகள், எவ்வளோ ஒரு விபத்து நடந்தாலும் பாதுகாக்கக்கூடிய என்னென்னலாம் உலகத்தில் இருக்கோ அவ்வளவு வசதிகள் நிறைந்தவைகள் தான். அவ்வளவு சொகுசான வாழ்க்கை, அது எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இவைகள் அனைத்தையும் விட்டு போய்விட்டார்கள், எல்லாம் போயாச்சு. இதெல்லாம் அழிக்கப்படலை. தோட்டங்கள் இருக்குது, துறவுகள் இருக்குது, விவசாயங்கள் இருக்குது, கிணறுகள் இருக்குது, தண்ணீர் இருக்குது, எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்குது, அவங்க பயன்படுத்திய உயர்தரமான ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இருக்குது, கார்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது.
ஆனால் ஆள் இல்லை, இவங்க எல்லாம் போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், கம் தரகு மின் ஜன்னத்தின் வ யூன் வ ஸுரூஇன் வ மகாமின் கரீம். இவர்கள் கம் தரகு மின் ஜன்னத்தின் வ யூன், இவர்கள் எத்தனை தோட்டம் துறவுகளை, உயர்தரமான நல்ல தண்ணீர், சிறந்த தண்ணீர் உள்ள கிணறுகளை எல்லாம் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். சிறந்த விவசாயங்களை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். உயர்தரமான மாளிகைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் அனுபவித்த எண்ணற்ற ஞாபகத்துகளெல்லாம் விட்டு சென்று விட்டார்கள். அப்படியே தலைகீழான மாற்றம், எல்லாம் போயிடுச்சு. நேற்று கோடீஸ்வரர்கள், இன்னைக்கு யாருமே இல்லை. சரி, இப்போ இதை யார் ஆள்றது? இதை யார் பயன்படுத்துவது? அல்லாஹ் சொல்றான், வாவுர் கதாலிக வாவுரஸ்னாஹா கௌமன் ஆகரீன். நாம் அவ்வாறு இதற்கு இன்னொரு சமூகத்தை வாரிசுகளாக ஆக்கினோம். இன்னொரு சமூகத்தை வாரிசுகளாக ஆக்கினோம். இவங்க போயாச்சு, சம்பந்தமில்லாமல் ஒரு கூட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். அவங்க அந்த தோட்டம் துறவுகளின் உரிமையாளர்களாக ஆனார்கள், அந்த விவசாயங்களின் அதிபதிகளாக ஆனார்கள், அந்த மாளிகைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆனார்கள். இவர்கள் விட்டு சென்ற எல்லா விதமான உயர் பொருட்களையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் சொன்ன கதாலிக வஅவ்ரஸ்னாஹா கௌமன் ஆகரீன். நாம் வேறொரு சமூகத்தை இதன் வாரிசுகளாக ஆக்கினோம். அந்த வேறொரு சமூகம் என்று வருகின்ற பொழுது குர்ஆனுடைய வசனம் சொல்லும், அவர்கள் யார், அந்த சமூகம் எது? அது சொல்லுவாங்க, பனி இஸ்ரவேலர்கள் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா யார் எந்த கிப்திகள் இவர்களை அடிமையாக வைத்திருந்தார்களோ, அடிமையாக ஆக்கினார்களோ, அந்த பனி இஸ்ரவேலர்களையே அந்த நாட்டின் அதிபதிகளாக, இந்த சொத்தின் வாரிசுகளாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். இதை வேறு வசனங்கள் வெளிப்படையாக, இந்த வசனத்தில் அந்த வார்த்தை வெளிப்படையாக இல்லை. வேறொரு சமூகத்தை இதன் வாரிசாக ஆக்கினோம், அப்போ அந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவிப்பவர்களாக ஆக்கினோம். இன்னொரு வசனத்தில் ஷோராவில் வரும், கதாலிக வஅவ்ரஸ்னாஹா பனி இஸ்ராயீல், இவற்றிற்கு பனி இஸ்ரவேலர்களை வாரிசுகளாக ஆக்கினோம். இன்னொரு வசனம் சொல்லு, இவற்றுக்கு பனி இஸ்ரவேலர்களை நாம் வாரிசுகளாக ஆக்கினோம். வேறொரு வசனத்தில் வஅவ்ரஸ்னல் கௌமல் லதீன கானு யுஸ்ததஅஃபூன மஷாரிகல் அர்தி வ மகாரிபஹா அல்லதி பாரக்னா ஃபீஹா. அல்லாஹ் சொல்றான், ஒரு எந்த சமூகம் பூமியின் கிழக்கிலும் மேற்கிலும் பலகீனமாக இருந்ததோ அந்த சமூகத்தை நாம் இதன் வாரிசுகளாக ஆக்கினோம். எந்த சமூகம் சாதாரணமாக இந்த உலகத்தில் பார்க்கப்பட்டிருந்ததோ அந்த பனி இஸ்ரவேலர்களை இதற்கு நாம் உரியவர்களாக ஆக்கினோம். அல்லாஹின் வார்த்தை. முஃமின்களே, அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஃபமா பகத அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்தரீன். ஃபமா பகத அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, வானமோ பூமியோ இவர்களுக்காக அழவில்லை. வமா கானூ முன்தரீன், மேலும் இவர்கள் தாமதிக்கப்படுபவர்களும் அல்ல. இவங்களுக்கு எந்த விதமான ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் எந்த வகையிலும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ் சொன்னான், ஃபமா பக்கத்த அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, இவர்களுக்காக பூமியோ வானமோ அளவில்லை. அப்படின்னா என்ன? அப்போ வானம் பூமி யாருக்காக அழுகிறதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. வானமோ பூமியோ இவங்களுக்காக கவலைப்படலை. அதுக்கு சொல்லுவாங்க, பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இப்படி ஒன்று வச்சிருக்கிறான். வானத்திலிருந்து 2 வாசல்கள், ஒரு வாசல் வழியாக ஒரு நல்ல மனிதனுடைய ரிசுக்கு வரும், இன்னொரு வாசல் வழியாக அவனுடைய சாலியான அமல்கள் மேலே செல்லும். எப்பொழுது ஒரு மனிதன் இறந்து விடுகிறானோ அவனுக்கு இந்த வரக்கூடிய அவனுடைய ரிசுக்கு வருகின்ற வாசலும் அவனுடைய அமல்கள் செல்கின்ற வாசலும் மூடப்பட்டு விடுகிறது. இப்பொழுது மூடப்படுவதால் அந்த வானம் அழுகிறதாம். நான் இதுவரைக்கும் என் வழியாக ஒரு நல்லடியாருக்கு ரிசுக்கு போய்கிட்டு இருந்துச்சு, அவருடைய சாலியான அமல் என் மூலம் என்னை தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ அந்த எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சேன்னு சொல்லி வானம் அழுமா. சொல்லலாம். அதே போன்று பூமி அழுதல் என்பது, இந்த பூமியில் நல்ல மனிதர்கள் தொழுகிறார்கள், நல்ல மனிதர்கள் திக்ர் செய்கிறார்கள், உட்காந்து குர்ஆன் ஓதுகிறோம், உட்காந்து தொழுகிறோம், தஸ்பீஹாத் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம். சொல்லப்படுகிறது, எந்த இடத்தில் நாம் தொழுதோமோ, எந்த இடத்தில் திக்ர் செய்தோமோ, எந்த இடத்தில் சாலியான அமல்கள் செய்தோமோ அந்த அடியார் இறந்து விட்டால் அந்த இடம் அழுகிறதாம். என் இடத்துல உட்காந்தானே இவர் தொழுவார், என் இடத்துல உட்காந்தானே ஓதிக்கிட்டே இருப்பார், என் இடத்துல உட்காந்தானே திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பார், இன்றைக்கி இந்த இடம் காலியாக இருக்கே. நம்ம சில பேரை பார்ப்போம்,
அவங்க மௌத்து வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க, தொழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க மௌத்தாகிட்டா அந்த இடம் காலியாகிடும். அந்த இடம் நம்மளே கவலைப்படுவோம், இந்த இடத்துல தான் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த இடமே அழுமா, என்னுடைய இடத்தில் அமல் செய்த ஒரு நபர் இறந்து விட்டார் என்று. ஆனால் கெட்டவங்களுக்கு அவன் தான் தொழவும் இல்லை, நோன்பு வைக்கவும் இல்லை, எந்த அமலும் செய்யலை, அவனுக்கு அமல் போகிறதுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. இவைகள் நல்லோர்களுக்காக வானம் அழும், பூமி அழும். கெட்டோர்களுக்கு அழுவதற்கு எதுவுமே இல்லை என்பதால் அவர்கள் வணக்கம் செய்து எந்த இடம் அழுகின்ற நிலையிலும் இல்லை. அவருடைய அமல் சென்று இனிமே இவங்களுக்கு அமல் வராமல் போச்சே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வானத்திலையும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனவே வானமோ பூமியோ கெட்டோர்களுக்காக அழாது. இதை அல்லாஹ் சொல்கிறான், ஃபமா பக்கத்த அலைஹிம் ஸமா வல் அர்த். இவ்வளவு பெரிய கூட்டம் ஃபிரௌனுடைய படை அழிந்திருக்கிறது, ஆனால் வானமோ பூமியோ இவர்களுக்காக அழவில்லை, இவங்களுக்காக அழலை. ஃபோனை கொஞ்சம் எடுத்துட்டு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அபதின் இல்லா வலஹு ஃபிஸ் ஸமாஇ பாபானி, பாபுன் யஹ்ருஜு மின்ஹு ரிஸ்குஹு வ பாபுன் யதுகுலு மின்ஹு அமலுஹு வ கலாமுஹு ஃபஇதா மாத ஃபகதாஹு வ பகயா அலைஹி வ தலா ஹாதிஹில் ஆயா. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மாமின் அபதின் இல்லா வலஹு ஃபிஸ் ஸமாஇ பாபானி. ஒவ்வொரு நல்லடியாருக்கும் வானத்தில் 2 வாசல்கள் உண்டு. பாபுன் யஹ்ருஜு மின்ஹு ரிஸ்குஹு, ஒரு வாசல் வழியாக அங்கிருந்து அவருடைய ரிஸ்க் வெளியே வருகிறது. வ பாபுன் யதுகுலு மின்ஹு அமலுஹு வ கலாமுஹு, ஒரு வாசல் வழியாக அவருடைய செயல் ரீதியான அமல்களும் சொல் ரீதியான அமல்களும் உள்ளே போகின்றன. இப்பொழுது ஃபைதா மாத்த, அந்த அடியார் இறந்து விட்டால், ஃபகதாகு, அந்த வானத்தில் உண்டான 2 கதவுகளும் ரிசுக்கு போவதற்குண்டான அந்த நிலையையும் அமல்கள் வருவதற்குண்டான அதையும் இழந்து விடுகிறது. இப்போ அவர் தான் இறந்துட்டார்ல, ரிசுக்கு போகாது, இறந்துட்டார அமல் வராது, இந்த 2ம் தடைபெற்றது. தடைபட்ட உடனே பக்கையா அலைஹி, அந்த 2 வாசல்களும் அழுகின்றன. ஸல்லல்லாஹு சொல்லிட்டு ஓ தலா ஹாதிஹில் ஆயா, இந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு ஓதி காமித்தார்களாம். ஃபமா பக்கத அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், வானம் பூமியும் இவர்களுக்காக அழவில்லை. அப்போ கெட்டோர்களுக்காக வானம் பூமி அழாது, நல்லோர்களுக்காக வானம் பூமி அழும் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மக்களிடத்தில், இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்திடத்தில் அமல் எந்த அழுகின்ற அளவிற்கு வானமோ பூமியோ அழுகின்ற அளவிற்கு இவர்களிடத்தில் எந்த அமலும் இல்லை. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்காக வானமோ பூமியோ அழுவதில்லை என. அப்பாத் இப்னு அப்துல்லாங்கிற பெரியவன் சொல்கிறாங்க, சால ரஜுலுன் அலியன் ரதியல்லாஹு அன்ஹு, ஒரு முறை ஒருவர் அலிநாயகத்திடம் கேட்டார். அலி ரதியல்லான்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு, ஹல் தபிக்கி அஸ்ஸமா வல் அர்து அலா அஹதின், ஒரு தனி மனிதருக்காக, யாரேனும் ஒருவருக்காக வானம் பூமி அழுமா அப்படின்னு கேட்டார். அப்போ ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்கிட்ட சொன்னாங்க, ஃபகால் லஹு லகது சால்தனி அன் ஷைஇன் மா சாலனி அனு அஹதுன் கபலக், தோழரே, இதுவரை என்னிடத்தில் யாரும் கேட்டிராத ஒரு கேள்வியை நீங்கள் இப்பொழுது கேட்டிருக்கின்றீர்கள். நல்ல கேள்விதான், சொல்கிறேன் கேளுங்கள். இன்னஹு லைஸ மின் அபதின் இல்லா லஹு முஸல்லன் ஃபில் அர்த் வ மஸ்அது அமலிஹி மினஸ் ஸமா. இந்த உலகத்தில் உண்டான ஒவ்வொரு அடியாருக்கும் அவருக்கு இந்த பூமியில் தொழுமிடமும் உண்டு, வானத்தில் அவர்களது அமல்கள் செல்வதற்கென்றான, மேலே உயர்த்தப்படுவதற்கான வானத்தில் ஒரு வழியும் உண்டு. ஒயின்ன ஆல ஃபிரௌன், நிச்சயமாக ஃபிரௌனின் குடும்பத்தினர், லம் யகுல் லஹும் அமலுன் சாலிஹுன் ஃபில் அர்தி, அவர்களுக்கு இந்த பூமியில் எத்தகைய நல்ல அமலும் இல்லை. வலா அமலுன் யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்தில் உயர்த்தப்படுகின்ற அளவுக்கு எந்த நல்ல அமலும் இல்லை என்று கூறிவிட்டு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சும்ம கரஅ அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். ஃபமா பக்கத அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த் வமா கானு முன்தரீன், வானமும் பூமியும் அவர்களுக்காக அழவில்லை என்ற வசனத்தை அலிநாயகம் ஓதி காண்பித்தார்கள் என்று வருகிறது. அவங்ககிட்ட கேட்குறாங்க, யாருக்காவது மனிதர்களுக்காக வான பூமி அழுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம், நீங்கள் யாரும் கேட்காத கேள்வியை கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஒவ்வொரு நல்லடியாரும் இந்த பூமியில் அவர் இபாதத் செய்த இடமும் உண்டு, வானத்தில் அவருடைய அமல் உயர்த்தப்பட்ட இடமும் உண்டு.
அவர் இறந்து விடுகின்ற பொழுது இந்த இரண்டும் தடைபடுவதால் அவைகள் அழுகின்றன. ஆனால் ஃபிரௌனுடைய கூட்டமோ அப்படி அழுகின்ற அளவிற்கு எந்த நல்ல அமலும் அவரிடத்தில் இல்லை. எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்காக வானம் பூமியோ அளவில்லை என அசத் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அதே போன்று பிரிதொரு ஹதீஸ் வரும். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அத்தா இப்னு அப்பாஸ் என்ற ரஜுலுன், ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்தில் ஒருவர் வந்தார். ஃபகால யா அபா அப்பாஸ், அபு அப்பாஸ் அவர்களே, எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். என்ன? அரஐத கௌலல்லாஹ் ஃபமா பக்கத அலைஹிமுஸ் ஸமா வல் அர்து வமா கானூ முன்தரீன். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறானே, அவர்களுக்காக வானமோ பூமியோ அளவில்லை என்று சொல்கின்றானே, அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க. அதற்கு ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஆல நஅம், ஆம் நீங்கள் கேட்டது சரிதான். இன்னஹு லைஸ அஹது மினல் ஹலாயிகி இல்லா வலஹு பாபின் ஃபிஸ் ஸமா மின்ஹு யன்சில் ரிஸ்குஹு வ ஃபீஹி யஸ்வது அமலு. ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஒவ்வொரு அடியாருக்கும் வானத்தில் ஒரு வாசல் உண்டு, அதிலிருந்து தான் அவருடைய ரிஸ்கு வருகிறது, அவருடைய அமல் உயர்த்தப்படுகிறது. ஃபஇதா மாத்தல் மோமின், ஒரு சாலிஹான மோமின் இறந்து விட்டால், ஃபஉக்லிக பாபுஹு மினஸ் ஸமா அல்லதி கான யஸ்அது ஃபீஹி அமலுஹு யன்சிலு மின்ஹு ரிஸ்குஹு. ஒரு மோமின் இறந்து விட்டால் அவருடைய அமல் உயர்த்தப்பட்ட, அவருக்கு ரிஸ்க் வந்து கொண்டிருந்த அந்த வானத்தின் வழி அடைக்கப்பட்டு விடுகிறது, மூடப்பட்டு விடுகிறது. இப்பொழுது பக்கா அலைஹி, வானம் அதற்காக அழுகிறது. யார் சொல்றா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, ஒய்தா ஃபுகித முஸல்லாஹு மினல் அர்தி அல்லதி கான யுஸல்லி ஃபீஹா வ யذ்குருல்லாஹ ஃபீஹா. இவர் ஒரு இடத்தில் நின்று, இந்த பூமியில் நின்று தொழுதிருப்பார், திக்ர் செய்திருப்பார். இவர் இறந்ததற்கு பின்பு அந்த இடம் வெற்றிடமாகிவிடும். அங்கே தொழுவதற்கு அந்த இடத்தில் அவர் தொழவில்லை, அவர் திக்ர் செய்த இடத்தில் அவர் இல்லை என்பதால் பக்கத் அலைஹி, இந்த பூமி அவருக்காக அழுகிறது. என்னுடைய இடத்தில் தொழுதவர் இல்லையே, என்னுடைய இடத்தில் திக்ர் செய்தவர் இல்லை என்று பூமி அழுகிறது என்று ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்லிட்டு இன்னும் சொன்னாங்க, ஒ இன்ன கௌம ஃபிரௌன். நீங்கள் இந்த ஆயத்துக்கு தானே அர்த்தம் கேட்குறீங்க, ஃபமா பக்கத அலைஹிமுஸ் ஸமா வல் அர்துங்கிறதுக்கு தானே அர்த்தம் கேட்குறீங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்திற்காக வான பூமி அழலைண்டு அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. ஒ இன்ன கௌம ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கௌமோ லம் தகுன் லஹும் ஃபில் அர்தி ஆசாருன் சாலிஹா, இந்த பூமியிலும் நல்ல அமல்களுக்கு அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. வலம் யகுன் யஸாது இலல்லாஹி மின்ஹும் கைருன், அவர்களிருந்து எந்த சாலியான அமல்களும் மேலேயும் செல்லவில்லை. எனவே தான் ஃபலம் தபிக்கி அலைஹிமுஸ் ஸமா வல் அர்து, இந்த வானமோ பூமியோ அவர்களுக்காக அழவில்லை என ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடம் கேட்டவர்களுக்கு பதில் சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். பிரிதொரு ரிவாயத்தில் அதே முஜாஹித் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், கான யுகால், அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, இப்படி சொல்லப்பட்டது. எப்படி? தபிக்கில் அருது அலல் முஃமினி அர்பஈன ஸபாஹா, ஒரு நல்ல மோமினுக்காக இந்த பூமி 40 நாட்கள் அழும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல மோமின்களுக்காக இந்த பூமி 40 நாட்கள் அழும். பெரிதொரு ரிவாயத்தில் வருது, முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மாமாத்த முஃமினுன் இல்லா பக்கத அலைஹி ஸமாஉ வல் அர்து அர்பஈன ஸபாஹன். ஒரு மோமின் இறந்து விட்டால் வானமும் பூமியும் கண்டிப்பாக 40 நாட்கள் அழுகின்றன அப்படின்னு ஒரு தகவலை சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸை சொன்னவங்க, யார் இந்த தகவலை சொன்னாரோ அவரிடத்தில் சொல்கிறாங்க, நான் கேட்டேன், தபிக்கில் அருது, என்ன சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க, பூமியும் அழுமா என நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஃபகாலா தாஜப், என்ன உனக்கு இது ஆச்சரியமாக தெரியுதா, பூமி அழும் என்பது ஆச்சரியமாகவே தெரிகிறது அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஒமாலில் அருதி லா தபிக்கி அலா அபுதின் கான யுஅம்மிருஹா பிர்ருக்கூஇ வஸ்ஸுஜூதி, தனது தொழுகையினால் ருக்கு சஜிதாவினால் இந்த பூமியை நிர்மாணம் செய்து வந்த ஒரு அடியான் இறந்துவிட்ட நிலையில் அது எப்படி அழாமல் இருக்க முடியும்? நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருந்தோம், நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அழுகிறோமா இல்லையா? நமக்கு உதவி செய்தவர்கள் இறந்து விட்டால், நம்மிடத்தில் முஹப்பத்தானவர்கள் இறந்து விட்டால், அல்லது நமக்கல்ல சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நல்ல சமூகத்திற்கு உதவியாளர்கள் இறந்து விட்டால் நாம் அழுகின்றோமே. அப்படின்னு சொன்னால் இந்த பூமியை
யார் இபாதத்துகளால் நிர்மாணம் செய்தார்களோ அத்தகைய நல்லடியார்கள் இறக்கின்ற பொழுது அந்த பூமி எப்படி அழாமல் இருக்கும். அதுக்காகத்தான் அழுகுதுன்னு சொல்லாமல் எப்படி அழுகாமல் இருக்கும், அழத்தான் செய்யும். ஒமாலி சமாய் லா தபிக்கி அலா அபுதின் கானலி தக்பீரிஹி வ தஸ்பீஹி ஃபியா தவியுன் க தவியின் நஹல். தேனியின் ரீங்காரத்தை போன்று தொடர்ந்து அல்லாஹ் அக்பர் என்றும் சுபஹான் அல்லாஹ் என்றும் தஸ்பீஹும் தஹ்லீலும் தஹ்மீதும் சொல்லி கொண்டிருந்த ஒரு அடியார் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக வானம் எப்படி அழாமல் இருக்கும். வானம் அதற்காக அழுகிறது என்று சொல்வதை விட வானம் பூமி எப்படி அழாமல் இருக்க முடியும், அழத்தானே செய்யும் என்று அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. பிரிதொரு ரிவாயத்து இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா பகத்தி சமாஉ மா பகத்தி சமா முந்து கானத்தி துன்யா அலா இஸ்னைன் குல்து லி உபைதின் அலைஸ ஸமா வல் அர்து தபிகி அலல் முஃமின் قال ذلك مقامه حيث يصعد عمله وتدري ما بكاء السماء قلت تحمر وتصير وردة كالدهان. இதை போன்று இன்னொருத்தர் சொன்னாங்க, பூமியும் வானமும் பூமியும் நல்லோர்களுக்காக அழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம்னு சொன்னாங்க, அவர்கள் அமல் செய்த இடம் காலியாக இருப்பதால் பூமியும், அவர்களுடைய அமல்கள் உயர்த்தப்பட்ட இடம் காலியாக இருப்பதால் வானமும் அழுகுதுன்னா சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, சரி வானம் அழுகுதுண்டா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. வானம் அழுகுதுண்டா எப்படி, அழுகிறதுண்டா என்ன அர்த்தம், ஏதாவது சவுண்டு வருமா, மழை பொழியும்ன்ற அர்த்தமா, என்ன அர்த்தம்? அப்போ சொன்னாங்க, தஹமர் வ தஸீரு வர்தத்தன் கத்திஹான், அது சிவப்பாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. ரோஜாவை போன்று சிவப்பாக மாறும், அது அதன் அழுவதனுடைய அடையாளம் என்று சொல்லப்பட்டது. மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான், வலகத் நஜ்ஜைனா பனி இஸ்ராஈல மினல் அஸாபில் முஹீன் மின் ஃபிரஅவுன் இன்னஹு கான ஆலியன் மினல் முஸ்ரிஃபீன். சில பேர் சொல்கிறாங்க, இதை அடிப்படையாக கொண்டு இது ஒரு மானசீகமானது, மறைமுகமானது. பூமி அழும் வானம் அழும் என்பது அழத்தான் செய்யும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நமக்கு அது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் சில பேர் இதை அடிப்படையாக கொண்டு சில தகவல்கள், சற்று கூடுதலான தகவல்களை எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது எந்த கல்லை புரட்டினாலும் அதற்குள் இரத்தம் இருந்தது, சூரிய கிரகணம் ஏற்பட்டது, கல்மழை பொழிந்தது. இப்படிலாம் சில பேர் ஷியாக்கள் தவறானவர்கள் சில தவறான தகவல்களை சொல்லிடுவாங்க. அதாவது வானம் பூமி அழும் என்பது மானசீகமானது, நமக்கு அது புலப்படாதது, வெளியில் நமக்கு நம்ம டக்குன்னு பார்த்து அதை தெரிய முடியாத ஒன்று. அதற்காக ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை மதிக்கின்றோம் என்ற பெயரில் ஷியாக்கள் பல்வேறு தவறான தகவல்களை உருவாக்கி விட்டாங்க. அதில் இவைகளும் ஒன்று என சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இது அவங்க உருவாக்கினது. இதைவிட மாபெரும் நிகழ்வுகளெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. அப்பொழுது கூட இப்படி ஒன்றும் ஏற்படவில்லை. உதாரணத்திற்கு ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருக்காங்க, இது மாதிரி ஒன்றும் ஏற்படலை. ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள்.
அப்பொழுது எந்த விதமான வெளிப்படையான பூமியே இரத்தமாயிருச்சு, வானத்திலிருந்து கல்மழை பொழிந்தது, இரத்தமாக வானம் மழை பொழிந்தது, அப்படிலாம் இல்லை. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுபூ தொழுவிப்பதற்காக மெஹ்ராபில் இருந்த பொழுது அவர்கள் கத்தியினால் குத்தி எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள். அதை விட ஒரு பெரிய முசீபத்து உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது, அப்படியெல்லாம் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சய்யிதுல் பஷரி ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மை மறுமை ஈருலகத்திலும் மனித சமுதாயத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆனாலும் அப்பொழுது வானத்திலிருந்து கல்மழையோ அல்லது இரத்தமோ பொழியவில்லை. வானம் அழுகிறது, பூமி அழுகிறது என்பதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. அது அதனுடைய அடையாளமாக சிவப்பு நிறமாக இருக்கலாம். வானத்தில் ஒரு அடையாளம், பூமியுடைய அடையாளத்தை கூட சொல்ல நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. அது மானசீகமானது, அவைகளுக்கு மத்தியில் இருக்கும். அவை அந்த அழுகை அது எப்படி வெளிப்படுத்துமோ அப்படி வெளிப்படுத்தும், ரப்புக்கு தெரியும் என்பது வேறு. ஆனால் சில பேர் நாம் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், மதிக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக அவங்களுடைய இதில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இது ஷியாக்களினால் அவதூறாக சொல்லப்பட்டவை, இட்டுக்கட்டப்பட்டவைகளை தவிர உண்மை அதுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டிருக்காங்க, உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, அப்பொழுது கூட இப்படி எதுவும் ஏற்படவில்லை. அதனால் இதை நம்முடைய மனம் போன போக்களை எல்லாம் எதுக்காவது இஷ்டத்துக்கு இப்படி சொல்ல வேணாம். நல்லோர்களுக்காக, நல்லோர் என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா நல்லோர்களுக்காகவும், அவங்க பெரிய பெரிய ஆட்களாக கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. யாருக்குமே தெரியாத ஒரு சாதாரண அப்பாவி ஒரு மோமின் இருந்திருப்பார், அவருக்காக இந்த வானமும் அழும் பூமியும் அழும், அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. அதனுடைய மெத்தேடு எப்படி நமக்கு அது தெரியலை, அது அல்லாஹ் அதை அறிந்தவன். ஆனால் அதை மதிக்கின்றோம் என்ற பெயரில் அதை சொல்கிறதுக்காக கூடுதலான தகவல்களை நம்ம சொல்லிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்க. அப்படி ஒன்று எதுவுமா வெளிப்படையாக எதையும் அல்லாஹ் அறிவிக்கலை, காமிச்சு கொடுக்கலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள், அப்பொழுது கூட அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை மகனார் இப்ராஹிம் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அவர்கள் இறந்த நாளில் ஹஸஃபத்தி ஷம்ஸு, சூரிய கிரகணம் ஏற்பட்டார். தற்செயலா யார் இறக்குறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு இறந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. மக்கள் எப்படி பேசிக்கிட்டாங்க, அஷம்ஸ் ஹஸஃபத் லி மௌத் இப்ராஹிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் இப்ராஹிம் அவருடைய மரணத்திற்காக சூரியனே தன்னை மறைத்து கொண்டது, சூரிய கிரகணம் ஏற்பட்டுருச்சு இப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் ஃபஸல்லா பிஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் குஸூஃப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்பொழுது சூரிய கிரகணத்திற்கான அந்த தொழுகையை தொழுதார்கள். சூரிய கிரகணத்துக்கு தொழுகை இருக்குது, சந்திர கிரகணத்துக்குன்னு தொழுகை இருக்குது, நாமெல்லாம் தொழுது இருக்கிறோம். அந்த சூரிய கிரகணத்திற்கான தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். தொழுதுவிட்டு மக்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்தார்கள், ஹதபகும். அந்த பிரசங்கத்தில் ஒன்றை தெளிவுபடுத்தினார்கள், வபய்யன லஹும் அன்ன ஷம்ஸ வல் கமர் லா யன்ஹஸிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, நிச்சயமாக சூரியனோ சந்திரனோ யாருடைய மௌத்திற்காகவும் அல்லது யாருடைய ஹயாத்திற்காகவும் கிரகணம் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மக்களிடத்தில் அப்படி ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. யாராவது ஒரு முக்கியமான நபர் இறந்து விட்டால், அவர் ஒரு முக்கியமான நபர் பிறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சூரிய கிரகணம் ஏற்படும் அப்படின்னு அவருடைய மூட நம்பிக்கையில் ஒன்றாக இருந்தது. அதை அடிப்படையாக கொண்டு இப்படி ஒரு பேச்சு வந்துருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் இறந்துட்டாங்க, அதனால தான் சூரிய கிரகணம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தெளிவுபடுத்தினார்கள், எந்த ஒரு தனி மனிதரின் மரணத்திற்காகவோ ஹயாத்திற்காகவோ சூரிய கிரகணங்கள் ஏற்படாது அப்படின்னு சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வலகத் நஜ்ஜைனா பனி இஸ்ராஈல மினல் அதாபில் முஹீன் மின் ஃபிரௌன், நாம் ஃபிரௌனை வலகத் நஜ்ஜைனா பனி இஸ்ராஈல மினல் அதாபில் முஹீன், பனி இஸ்ரவேலர்களை கடுமையான இழிவு தரும் வேதனையிலிருந்து நாம் காப்பாற்றினோம். யாரிடமிருந்து? மின் ஃபிரௌன், ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினோம். இன்னஹு கான ஆலியம் மினல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அவன் வரம்பு மீறுபவர்களில் மிக மிக மேலானவனாக மிக திமிர் பிடித்தவனாக இருந்தான். அல்லாஹ் சொல்றான், வலகத் நஜ்ஜைனா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களை நாம் பாதுகாத்தோம், மினல் அதாபில் முஹீன், கடுமையான இழிவு தரும் வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்தோம். இழிவு தரும் வேதனை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று,
ஒரு சாராரை கொலை பண்ணாங்க, பிள்ளைங்களெல்லாம் கொலை பண்ணாங்க, அல்லது கடுமையான வேலைகள், எந்த வேலைகள் மிக கஷ்டமான வேலைகளோ, மிக கண்ணியக்குறைவான வேலைகளோ, அந்த வேலைகள் எல்லாத்தையும் அவங்கள அடிமைப்படுத்தி வாங்கினாங்க, பெண்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் சொல்ல முடியாத துயரத்திலும் துன்பத்தில் இருந்த அந்த பனி இஸ்ரவேலர்களை ஃபிரௌனுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாத்தோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தின் வழியாக பனி இஸ்ரவேல மக்களுக்கு அவன் செய்த உபகாரங்களை அல்லாஹ் சொல்றான். உபகாரங்கள், ஒரு பக்கம் ஃபிரௌனுடைய கூட்டம் அழிக்கப்பட்டதற்கு பின்பு அவர்கள் விட்டு சென்ற சொத்து சுகங்கள் எல்லாம், பிரம்மாண்டமிக்க கிணறுகள், நதிகள், ஆறுகள் எல்லாத்தையும் யாருக்கு தான் கொடுத்தோம்? பனி இஸ்ரவேலத்தில் ஒப்படைத்தோம். சொல்லப்படுகிறது நைல் நதி மட்டும் கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர்கள் வரை ஓடக்கூடிய நதின்னு சொல்கிறாங்க. 6500 கிலோமீட்டர்கள் வரை. அப்படின்னா என்னத்தம்? பல நாடுகளை கடந்து செல்கிறதாம், பல நாடுகளை கடந்து செல்கிறது. அந்த தண்ணீர் சில சமயங்களில் வெள்ளப்பிரளயமாக மாறுகின்ற பொழுது பெரிய கஷ்டம் வந்துடும். அதற்காக பிரம்மாண்டமிக்க பல்வேறு அணைகள் கட்டப்பட்டது. பிரம்மாண்டமிக்க அணைகள் ஈஜிப்ட் போன்றவைகளில் குறிப்பாக அஸ்வான் அணை அப்படின்னு 1950-70 கட்டியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட உயரம் மட்டும் 111 மீட்டர் உயரம், 111 மீட்டர் உயரம், கிட்டத்தட்ட 364 அடி உயரத்துக்கு கட்டியிருக்காங்க. உயரம் அகலம்னு பார்த்தா ஏறக்குறைய 3850 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மி தான், 3.25 கிலோமீட்டரை விட கூட. அவ்வளவு பிரம்மாண்டமிக்க நதி இது, அணை இது. இந்த டேம் கட்டப்பட்டதற்கு பின்பு கடுமையான வெள்ள காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளத்திலிருந்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்பு பொதுவாக கடுமையான வெள்ள காலங்களில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் போயிடும், வெள்ளம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவிடும், போகத்தானே செய்யும். அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வடியும். தண்ணீர் வடிஞ்சதுக்கு பின்னால் அந்த மக்கள் என்ன செய்வாங்களாம்? அந்த தண்ணீர் வடிந்ததற்கு பின்பு இருக்கக்கூடிய ஈரம் இருக்கும் அல்லவா, சகதியான சகதி ஈரம், இந்த ஈரத்தில் விவசாயம் பண்ணிடுவாங்களாம். தண்ணீர் வெள்ளம் வடிஞ்சு முழுசாக காயாதில் கொஞ்சம் கொஞ்சமாக தானே காயும். அந்த ஈரத்தில் சில விவசாயங்களை, ஊடு விவசாயங்களை அந்த மக்கள் செய்து விடுவார்கள். இவ்வளோ பிரம்மாண்டமிக்க நதியை அல்லாஹ் அவங்களுடைய இடத்துல அதை ரப்பு ஏற்படுத்தி தந்திருந்தான். இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்களா? இவைகள் அனைத்தையும் நாம் இவங்களுக்கு கொடுத்தும் அவர்களுக்கு நாம் உதவி செய்தோம். இன்னொன்று, ஃபிரௌனுடைய கிபித்தி குடும்பம் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். இனிமே இவர்கள் தான் ஆட்சியாளர்கள். இவங்கள்ட்ட யாரும் வேலை வாங்குகிற நிலையில் இல்லை, கடினமான வேலைகளை இவர்களுக்கு யாரும் கொடுக்கின்ற நிலையில் இல்லை. இவர்கள் தான் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் நிலையில் இருக்கின்றார்கள். இவர் அடிமைகளாக இருந்த மக்களை ஆட்சியாளர்களாக, பொறுப்பாளர்களாக ஆக்கிறோம். இவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இனிமேல் செயல்படணும். தன்னை ஒரு குரூப்பை அடிமையாக்கினை போது இவர்கள் வேறு யாரையும் அடிமையாக்காமல் இருக்க வேண்டும், வேறு யாரையும் கஷ்டம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த கௌமுக்கு மிகப்பெரிய அச்சத்திற்குரிய ஃபிரௌனுடைய தீங்கிலிருந்தும் நாம் அவர்களை பாதுகாத்து விட்டோம், வசதி வாய்ப்புகளையும் தந்து விட்டோம். அல்லாஹ் பனி இஸ்ரவேலுக்கு செய்த நியாமத்துகளை இப்படி சொல்கிறான். வலகத் நஜ்ஜைனா பனி இஸ்ராஈல மினல் அதாபில் முஹீன் மின் ஃபிரௌன் இன்னஹு கான ஆலியம் மினல் முஸ்லிஃபீன். ஃபிரௌனை பற்றி சொல்லும் பொழுது பல இடங்களில் அல்லாஹ் சொல்ற வார்த்தை, அவன் வரம்பு மீறியவன், அகம்பாவம் கொண்டவன். ஆலியன் அப்படிங்கிறதுக்கே முஸ்தக்பிரன் ஜப்பாரன் அனீதன், வரம்பு மீறியவன், அதாவது திமிர் பிடித்தவன், சர்வாதிகாரியாக இருந்தவன் என்று பொருட்கள் சொல்லப்படும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ஃபிரௌன் அலா ஃபில் அர்த் வஜஅல அஹ்லஹா ஷியஆ. ஃபிரௌன் பூமியில் அகம்பாவம் பிடித்தவனாக இருந்தான், அந்த பூமியில் வாழ்கின்ற மக்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து நாசப்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் ஃபஸ்தக்பரு வகானு கௌமன் ஆலீன். இந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தினர் அவர்கள் பெருமை அடிப்போராக இருந்தனர், தாங்கள் தான் உயர்ந்தோர்கள் என்று அவர்கள் காட்டிக்கொண்டிருந்தனர் என்று ஒரு வசனத்தில் சொல்கிறான். இது மாதிரி நிறைய வசனங்கள். அப்போ ஃபிரௌனுடைய தண்டனையிலிருந்து அந்த மக்களை பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு ஆக மோசமானவனாக ஃபிரௌன் இருந்தான் என்றும் அல்லாஹ் முடிக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் இக்தர்னாஹும் அலா இல்மின் அலல் ஆலமீன். மேலும் அந்த பனி இஸ்ரவேலர்களை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களில் அவர்களை நாம் உயர்வாகவும் தேர்ந்தெடுத்தோம். அவங்க வாழ்ந்த காலத்தில்
அந்த நேரத்தில் இருந்த மக்களில் அவர்களை சிறந்தவர்களாக நாம் ஆக்கினோம். வலகத் இக்தர்னாஹும் அலா இல்மின் அலல் ஆலமீன், மற்ற அகில உலகத்தோரை விட அவர்களை நாம் சிறந்தவர்களாக ஆக்கினோம். இந்த எல்லோரையும் விட சிறந்தவர்களாக ஆக்கினோம் என்பதற்கு அர்த்தம் சொல்கின்ற பொழுது, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த எல்லோரையும் மற்றவர்களை விட இவர்களை நாம் சிறப்பிற்குரியவர்களாக ஆக்கினோம் என்பதுதான் பொருள் என்று சொல்லப்படும். ஏன்னு சொன்னால், ஹஸ்ரத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் சொல்லுவாங்க, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்திற்கு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர்களில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு அது மிகச்சிறந்த உம்மத் என்று சொல்லப்படும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக உயர்ந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள முழு உலகத்தில் எல்லாத்தையும் விட சிறந்தவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு அர்த்தம் சொல்கின்ற பொழுது, உஹ்தீரு அலா அஹ்லி ஸமானிஹிம், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களிலேயே சிறந்தவர்களாக அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அந்த நேரத்தில் இருந்தவங்களில் அவர்களை சிறந்தவர்களாக அல்லாஹ் அவங்கள ரப்பு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இன்னொரு வசனம் வரும், கால யா மூசா இன்னி ஸ்தஃபைத்துக அலன் நாஸ், இன்னி ஸ்தஃபைத்துக அலன் நாஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்கள் எல்லோரையும் விட உங்களை நாம் தேர்ந்தெடுத்தோம். அதற்கு அர்த்தம் சொல்ல, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, அப்போ அதுக்கு என்ன கருத்து? அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எல்லோரையும் விட சிறந்தவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வான், வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களை விட உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அப்போ அதுக்கும் என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? ஐ ஃபி ஸமானிஹா, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த மண்ணில் இருந்த மக்களை எல்லோரையும் விட அவர்களை அல்லாஹ் சிறந்தவனாக தேர்ந்தெடுத்தான். அப்படித்தான் அர்த்தம். அது சொல்லிட்டு சொல்லுவாங்க, இன்ன ஹதீஜா அஃதலு மின்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். மேலும் வகதா ஆசியத்து பின்த் முஸாஹிம் இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா உம்மா இருக்கிறாங்களே, அவங்களும் யார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறந்தவர்களாகவோ அவ் முசாவியத்துன் லஹா ஃபில் ஃபத்லி, அல்லது மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நிகரானவர்களாகவோ அவர்கள் இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. ஒரு இன்னும் சொல்லுவாங்க, ஃபதுலு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அலன் நிசா கஃபதுலி ஸரீதி அலா ஸாயிரி தாம், எல்லா பெண்களையும் விட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி உயர்ந்தவர்கள் என்று சொன்னால், எல்லா உணவை விட சரீத் என்ற உணவு எப்படி முக்கியமானதோ, அதாவது அரபுகளுக்கு புரிகின்ற மொழியில் சொல்லப்பட்டது. அரபுகள்கிட்ட சரீத் அப்படிங்கிற உணவு அவங்க பயன்படுத்திய உணவு வகையிலேயே ஆக உயர்ந்தது. இப்போ இன்றைக்கி நம்ம உதாரணத்துக்கு எதாவது சாப்பிட்றோம், அதில் பிரியாணி அப்படின்னு சொன்னால் நம்ம பயன்படுத்துகிற உணவில் கொஞ்சம் பெட்டர் உணவை சொல்கிறோம். நம்ம பயன்படுத்துகிற உணவில் பெட்டர் உணவு பிரியாணி சாப்பிட்றோம், மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை போன்று அவர்களுடைய காலத்தில் அந்த அரபு மக்களுடைய உணவு வகைகளில் சரீத் என்பது உயர்வான உணவு சொல்கிறாங்க. மற்ற உணவுகள் மற்ற பெண்களை விட ஆயிஷா ரலியல்லாஹு சிறப்பு எப்படிப்பட்டது என்றால், மற்ற உணவுகளை விட சரீதின் சிறப்பு எப்படியோ, மற்றவைகளை விட சரீத் எப்படி உயர்வானதோ, அதை போன்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மற்ற எல்லா பெண்களை விடவும் உயர்வானவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எல்லோரையும் விட அவர்கள் தேர்ந்தெடுத்தோம் என்பதற்கு கருத்து, அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களில், அந்த காலத்தில் இருந்தவர்களில் அவர்கள் நாம் சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மேலும் வஆதைனாஹு மினல் ஆயாத்தி மா ஃபீஹி பலாஉம் முபீன், மேலும் நாம் அவர்களுக்கு எண்ணற்ற அத்தாட்சிகளை கொடுத்தோம். அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு நிறைய அத்தாட்சிகளை கொடுத்தோம். மா ஃபீஹி பலாஉம் முபீன், அதில் தெளிவான சோதனை இருந்ததே, அத்தகைய நிறைய அத்தாட்சிகளை கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், பனி இஸ்ரவேலர்களுக்கு நிறைய அத்தாட்சிகளை கொடுத்தோம், அதில் அவர்களுக்கு தெளிவான சோதனைகள் இருந்தது. பனி இஸ்ரவேலர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள், என்ன அத்தாட்சி அப்படின்னு நம்ம பார்க்குற நேரத்தில் சொல்லப்படும். அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா பிரம்மாண்டமிக்க கடலையே ஓப்பன் பண்ணி கொடுத்தான். பிரம்மாண்டமிக்க கடலை அல்லாஹ் ஓப்பன் பண்ணி கொடுத்தான். அதில் போய் அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறான், நன்றி உள்ளவர்களாக இருக்க போகின்றீர்களா, நன்றி இல்லாமல் இருக்க போகின்றீர்களா?
அவங்க கேட்டாங்க ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, என்ன நான் எங்களுக்கு நல்ல உணவு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா மண்ணு சல்வா என்ற உணவையே கொடுத்தான். என்ன உணவை கொடுத்தான்? மண்ணு சல்வா. மண்ணு சல்வா அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ பூமியில் அவங்க உணவு, நல்ல உணவு சாப்பிடும்போது விரும்பும் பொழுது என்ன சொல்கிறது, தேன், நெய், அதாவது பாலாடை போன்று பூமியில் அப்படியே அடுக்கடுக்காக நின்றோம். அதை அப்படியே வலிச்சு எடுத்து சாப்பிட்லாம். தண்ணீராக உள்ளே போயிடாது. இப்போ தயிர் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விளங்குறதுக்காக சார், தயிர் நல்லா கட்டி ஆயிடுச்சு. தயிர் கொல கொலன்னு தான் இருக்கும். அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், அது கட்டி ஆகிடுது. அதை நம்ம அப்படியே அறுத்து சாப்பிட்லாம் தானே. இதை விட திக்கான பால் கட்டிகள் எல்லாம் உண்டு. பால் கட்டிகளே பாலை கட்டியாக மாற்றிட்டோம்னா அப்படியே வெட்டி சாப்பிட முடியும். இதை போன்று வானத்திலிருந்து உயர்வான ஒரு பொருளை அல்லாஹ் தரையில் இறக்கினான். அது என்ன ஆகுன்னு கேட்டால், அந்த புல்வெளிக்கு மேலே அப்படியே இந்த அடுக்கில் இருக்கும். அழகாக அவங்க வெட்டி அப்படியே சூப்பராக சாப்பிடுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, பொரித்த இறைச்சி அவர்களுக்கு தரப்படும். பறவையுடைய விருப்பமான பறவையின் பொரித்த இறைச்சி அவங்களுக்கு கிடைக்கும். அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் அதான் சொல்கிறான், நம்ம உங்களுக்கு நிறையா கொடுத்தோம், அதில் நிறைய சோதனையும் உண்டு அப்படிங்கிறான். ஆனால் இவங்க நன்றி உள்ளவர்களாக நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒரு கட்டத்தில் இவங்க கேட்டாங்க, இந்த பனி இஸ்ரவேலர்கள், எங்களுக்கு இதை எவ்வளோ நாளைக்கு இதையே சாப்பிட்றது, இதே உணவை சாப்பிட்டுக்கிட்டா இருக்க முடியாது, கீரை வேணும். இது குல்தும் யா மூஸா லன் நஸ்பிர் அலா தஆமின் வாஹிதின் ஃபதுஉ லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா துன்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா. கேட்டாங்க, இதையே இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும், எங்களுக்கு கீரை வேணும், வெங்காயம் வேணும், பூண்டு வேணும்னு கேட்டாங்க. அதைத்தான் இந்த சைத்தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், சரி ஓகே, நம்ம உயர்வான பொருளை உங்களுக்கு கொடுக்குறோம், நீ ஆக மட்டமான குவாலிட்டியை கேட்குற, வச்சுக்க போ. அல்லாஹ் கொடுக்குறான், அது வேறு விஷயம். அதே போன்று கடல் பிளந்து வழிவிட்டு போனாங்க, போயாச்சு, மேலே ஏறி போயாச்சு. இப்போ ஜோர்டான் அந்த இஸ்ரேல் பலஸ்தீன் இந்த பகுதி, இது முஸ்லிம்களுக்குரிய இவங்களுக்குரிய பகுதி. அங்கே வேறு யாரோ இருந்து அங்கே அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னால், நீங்கள் இந்த பனி இஸ்ரவேலை கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு போங்க. அவங்க உங்களை கண்ணியமாக தங்க விட்டுட்டா பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களை தங்க விட மாட்டேன், வைக்க மாட்டேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னால், நீங்கள் அவங்களோட சண்டை செய்யணும். இது அல்லாஹ்வுடைய ஆணை. இப்போ தான் வெளியே போயாச்சு, அந்த இடத்துக்கு போகணும். அங்கே கிட்டத்தில் போனோன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஆர்டர் இது, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், நம்ம இந்த ஊருக்குள்ளே போகணும். விட்டுட்டா அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன தான் செய்யணும்? சண்டை வந்தால் நம்ம யுத்தம், அவங்க எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால் எதிர்கொள்ளணும், இது நம்முடைய இடம். அப்போ தான் சொன்னாங்க, மூசா, இந்த சண்டை என்றெல்லாம் நமக்கு ஒத்து வரா. ஃபதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். நீங்களும் ஒரு ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்குறோம்னு சொன்னாங்க. நீங்கள் உங்கள் ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்போ தான் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. قال ربي إني لا أملك إلا نفسي وأخي فافرق بيننا وبين القوم الفاسقين. யா அல்லாஹ், இன்று நான் எனக்கும் என் சகோதரர் ஹாரூனை தவிர்த்து வேறு யாருக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளும் நிலையில் இல்லை. இவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள், வரம்பு மீறிய கூட்டமாக. இது ஒரு வித்தியாசமான, அடிமைப்படுத்தி கிடந்த மக்களை பாதுகாத்து கூட்டிகிட்டு அல்லாஹ்வுடைய எண்ணற்ற உதவிகளை அனுபவித்த கூட்டம், கண்ணுக்கு எதிராக பார்த்தது. பிரம்மாண்டமிக்க கடலை கடந்து வந்திருக்கிறோம். அதே கடலில் நம்மளை விட பெரிய ஆள் உள்ளே போயிட்டாங்க, பெரிய கூட்டமே போயிருச்சு. அல்லாஹ் இப்படி உதவி செஞ்சுருக்கிறான். அந்த ரப்பு சொல்கிறான், நீங்கள் போங்க, ஒருவேளை விடலைண்டா நீங்கள் அவங்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டால் எதிர்கொள்ளணும், எதிர்கொண்டால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அப்படிங்கிற ஈமான் வர்றதுக்கு பகரமா இந்த கஷ்டம்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு யாராவது கஷ்டப்பட்டு இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இவங்க கஷ்டப்படுற கூட்டம் அல்ல. அப்படி ஒரு அவங்களுடைய ஆட்டிடியூட், மென்டாலிட்டி இருந்துச்சு. சொன்னாங்க, நம்ம இப்படிலாம் செய்ய முடியாது, சண்டையெல்லாம் போட முடியாது, நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கவலைப்பட்டு இப்படி சொன்னதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான், யதீஹூன ஃபில் அர்த் ஃபலா தஸ அலல் கௌமில் ஃபாஸிகீன். 40 ஆண்டுகள் இந்த கூட்டம் அந்த இடத்தை சுற்றி வந்தது. 40 ஆண்டுகள்.
என்ன செய்வாங்க, எங்கேயோ போகிறது மாதிரி போவாங்க. போயிட்டு சரி கடைசியாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு பயணத்தை தொடரலான்னு பார்த்தா ஆரம்பித்த இடத்துல இருப்பாங்க. எந்த இடத்துல ஆரம்பித்தாங்களோ அந்த இடமாகவே இருக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 40 நாட்கள் அல்லாஹ்வுடைய கோப பார்வை இந்த சமூகத்தின் மீது இறங்கியது. யதீஹுன ஃபில் அர்த், அந்த பூமியில் அவர்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள். அவங்க நினச்சிக்கிட்டாங்க ரொம்ப தூரம் போயிருக்கோம்னு, பார்த்தா திரும்பி இருந்த ஆரம்பித்த இடத்துலேயே இருக்கிறோம். எவ்வளோ பெரிய இது சோதனை, தண்டனை. அல்லாஹ் சொல்றான், வ ஆதைனாஹு மினல் ஆயாத் மா ஃபீஹி பலாஉம் முபீன், நாம் உங்களுக்கு எண்ணற்ற அத்தாட்சிகளை தந்திருக்கின்றோம். பல நியாமத்துகளை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆனால் அது எல்லாமே வெறும் நியாமத்துகள் அல்ல. மா ஃபீஹி பலாஉம் முபீன், அதில் சோதனையும் உண்டு. அல்லாஹ் நமக்கும் பொதுவாக எந்த நியாமத்துண்டாலும் அது சோதனை தான். அதான் சொல்லுவாங்க, ஒன்று கொடுத்து சோதிக்கிறது, இல்லைன்னா எடுத்து சோதிக்கிறது. ஒன்று கொடுத்து சோதிக்கிற, நம்ம பெரிய பணக்காரங்களாக இருக்கோம், அல்லாஹ் ஒரு வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான், நஷ்டமாயிருச்சு, இப்போ எடுத்து சோதிக்கிறது. இப்போ நம்ம ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், லட்சமாக லாபம் கிடைக்கிது, கோடியாக லாபம் கிடைக்கிது, இதுக்கு பேர் கொடுத்து சோதிக்கிறது. ரெண்டுமே சோதனை தான், ரெண்டும் சோதனை தான். ஒருத்தருக்கு உடம்பு நல்லா இருக்காங்க, உடம்பு சரியும் இல்லை, அது ஒரு வகையான சோதனை தான். ரொம்ப என்னமோ மோசமான நிலையில் இருந்தார், அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துட்டான், இதுவும் சோதனை தான். ஒன்றை எடுத்து சோதிக்கிறான் அல்லது ரப்பு கொடுத்து சோதிக்கிறான் என்ற அர்த்தம். 2 கட்டங்களிலும் சோதனைகளை வெல்பவர்கள் சிறந்த மோமின்கள். அதான் அல்லாஹ் இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறான். வா ஆதைனாஹு மினல் ஆயாத், எண்ணற்ற அத்தாட்சிகளை இந்த பனி இஸ்ரவேலுக்கு வழங்கினோம். மா ஃபீஹி பலாஉம் முபீன், அதில் பல்வேறு சோதனைகள் இருந்தது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றார்களா அல்லது நன்றி இல்லாமல் நடக்கப் போகின்றார்களா என்ற சோதனை இருந்தது. இதுதான் இங்கே ஆச்சரியம். இந்த கௌம் நன்றி இல்லாமல் இருந்து பல்வேறு அல்லாஹ்வுடைய தண்டனைகளுக்கு இலக்கானார்கள். அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களோ அவங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருந்தது நேமத்துகளை விட. அந்த சோதனைகளை அல்லாஹ்விற்காக தாங்கினாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைத்தது. இப்போ உதாரணத்திற்கு இவங்க இவ்வளோ பெரிய உதவியை பெற்றாங்க. உதவியை பெற்றதுக்கு பின்னால் சொல்லப்படுது, நீங்கள் உள்ளே போங்கப்பா, எதிர்ப்பு வந்துச்சுன்னா நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் சொல்லப்படுது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அன்சாரி சஹாபாக்கள் அவங்கள பாதுகாத்து, உங்களுக்கு நாங்கள் யாரை சொல்லதை பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்கள் மனைவி மக்களை, எங்கள் பெற்றோர்களை, எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிற மாதிரி உங்களை பாதுகாப்போம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி மதீனாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அவங்க சொன்ன அத்தனை பாதுகாப்பையும் செஞ்சாங்க. அவங்க கூட வந்த நபித்தோழர்கள் எல்லாத்தையும் உடன்பிறவா சகோதரராக ஆக்கினாங்க. தங்களுடைய சொத்தை கொடுத்தாங்க, தங்களுடைய சுகத்தை கொடுத்தாங்க. மனைவி மக்களை கூட, மனைவியரை கூட தலாக்கு விட்டுட்டு நீங்கள் வேண்டுமானால் நிக்கா முடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய சொத்துக்கள் சல்லல்லாஹு சொல்கிறாங்க, தோழர்களே, மக்காவாசிகளுக்கு விவசாயம் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நிலத்தை கொடுக்குறீங்க, உங்களுடைய பெருந்தன்மை. அவங்களுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது, அது வியாபார மக்கள், நீங்கள் தான் விவசாயிகள். யாரை சொல்ல நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் விவசாயம் செஞ்சு கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. உங்களுடைய விருப்பம்னு சொன்னாங்க. மதீனத்து சஹாபாக்கள் விவசாயம் செஞ்சும் கொடுத்தாங்க. விவசாயம் செஞ்சுட்டு நல்ல எல்லாம் அறுவடை ஆயிடுச்சு, கொண்டு வந்து வச்சுருவாங்க. வச்சுட்டு சொல்லுவாங்க, முஹாஜிர் சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க, தங்களுடைய ஒதுக்கப்பட்டவங்கள்ட்ட, நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்க, எடுத்துட்டு மீதியை கொடுங்கன்னு சொல்லி தள்ளி போய் நின்றுவாங்க. பக்கத்தில் பிரைவேசிக்காக, பக்கத்தில் இருந்தால் ஒரு நிர்பந்தத்துக்கு அடுத்தவங்க கொடுக்குறதுல என்ன நல்லதையாக எடுக்க முடியும், என்னத்தை ஒரு கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தூரத்தில் தெரியாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உத்தமர்கள், இவ்வளவு உதவி செஞ்சவங்க, இப்போ பத்ருடைய யுத்தத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளவு உதவி செஞ்சுருக்காங்க. பத்ர் யுத்தம்ன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துறதுக்காக வரல, எதிரிகளை பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு முஸ்லிம்களை அழிப்பதற்காக திட்டமிட்ட எதிரிகளுடைய பொருளாதாரத்தை தடை செய்வது தான் நோக்கம். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் ஈமானை ஏற்றுக்கொள்ளாத காலம். அவங்க தான் நிறைய தங்கத்தை கொண்டு போய் சிரியாவிலிருந்து விவசாயம் பண்ணிட்டு மதீனா மக்காவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த காசு எல்லாமே முஸ்லிம்களை அழிப்பதற்காக திட்டமிடப்பட்ட காசு. அதனால இந்த பணத்தை இந்த பணத்தை முடக்கணும், அதை தடை செய்யணும், இந்த வியாபார கூட்டத்தை மறிக்கணும். இதுதான் நோக்கமும் தேவையுமாக இருந்தது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஆனால் சூழலோ யுத்தமாக மாறியது. அவங்க பாதுகாப்பாக போய் சேர்ந்துட்டாங்க. யார்? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு மக்கா போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் தகவல் கொடுத்தாங்க, எங்களுக்கு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் வரணும், பாதுகாப்பு வேணும்னு. ஒரு 1000 பேர் கொண்ட படை வந்தது. ஆனால் இவங்க போய் சேர்ந்தாச்சு. இந்த 1000 பேர் கொண்ட படையோ திரும்ப போக மறுத்தது. அதில் 100 பேர் திரும்ப போயிட்டாங்க.
அபூஜஹல் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், முடியவே முடியாது. நாங்கள் நம்முடைய வியாபார கூட்டம் மாட்டிக்கிட்டதுன்னு சொன்னீங்க, அதை பாதுகாக்கணும்னு சொன்னீங்க, அதுக்காக வந்தோம். வியாபார கூட்டம் பத்திரமா மக்காவுக்கு போயிருச்சு, இனிமே வேற வேலை இல்லை, நாங்கள் சும்மா அந்த சேவையில்லாத சண்டையில் ஈடுபடுறதுக்கு தயார் இல்லைன்னு போயிட்டாங்க. அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துட்டான். அந்த 100 பேர் உண்மையிலே புனிதர்களாக பின்னால் போயிருப்பார்கள். இந்த 900 பேர் அபூஜஹலுடைய தலைமையில் விடமாட்டேன்ட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களை அழிச்சிடலாம் நினைச்சாங்க. முஸ்லிம்களுடைய மொத்த எண்ணிக்கையை 300 சில்லறதான். இதில் பயன்படுத்தி அழிச்சிடலாம். பசி பட்டின பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை, பேக்ரவுண்டு எதுவும் இல்லை, இவங்களுக்கு பன்னாட்டு கம்பெனிகள் உதவி செய்கிற மாதிரி எல்லாரும் உதவி செய்வதற்கு தயார். முஸ்லிம்களுக்கு அவங்க தான் தங்களை பாதுகாத்துக்கிறணும், அதை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத நிலை. இந்த சூழலை பயன்படுத்தி அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படியானால் அந்த அழிவு எவ்வளோ பெரிய அழிவாக இருக்கும், எவ்வளோ பெரிய தாக்குதலாக இருக்கும். இந்த கட்டத்தில் மதினா விட்டு வெளியில் வந்தாச்சு. முஹாஜிர் சஹாபாக்கள் அன்சார் சஹாபாக்கள் குழுமி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு திரும்ப திரும்ப கேட்குறாங்க, நம்ம எப்படி செஞ்சுக்கலாம். முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லாம் யா ரசூலல்லாஹ், இதில் என்ன கேட்பதற்கு இருக்கிறது, நீங்கள் ஆர்டர் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போ தான் அன்சாரி சஹாபாக்கள் ஒருவரான தலைவரான ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை மனசில் வச்சு தானே கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. ஓப்பனாக எடுத்தோடனே அடித்தான். எங்களை மனசில் வச்சு தானே கேட்குறீங்க, சொல்கிறதெல்லாம் முஹாஜிர் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அன்சாரி சஹாபாக்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க, அவங்களுடைய மனநிலை என்னான்னு தெரியலேன்னு நினச்சி தானே யாரை சொல்லதான் கேட்குறீங்க. எங்களுக்கு இன்னொரு மனநிலை எப்படி இருக்க முடியும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் அந்த நபியை பார்த்து நீங்கள் போய் சண்டை போடுங்க, அப்புறம் நாங்கள் வாய்ப்பு இருந்தால் பார்த்துக்கிறீங்க இருக்கிறோம்னு சொன்னாங்களே, அப்படி நாங்கள் சொல்லுவோம் என்று நினைத்தீர்களா யாரை சொல்லலாம்? ஒருபோதும் உங்களுடைய உம்மத்தினராக நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் என்ன சொன்னாலும் கடலுக்குள் குதியுங்கள் என்று சொன்னால் நீச்சல் தெரியாது என்று யோசிக்க மாட்டோம், குதித்து விடுவோம். அடர்ந்த காடுகளுக்குள் உள்ளே நுழையுங்கள் என்றால் அதை எப்படி செல்ல முடியும், முற்கள் கிழித்து விடுமே என்றெல்லாம் யோசிக்க மாட்டோம், சென்று விடுவோம். உங்களுடைய உத்தரவு மட்டுமே எங்களுக்கு பாக்கி. ஆனால் நாங்கள் பலகீனமானவர்கள், எங்களை கொண்டு எது நடக்காது. நாங்கள் எப்படி சொல்லுவோம் வேண்டுமானால், இது ஹப அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா மாக்கும் முகாத்திலும், எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் இல்லாமல் எங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சண்டை செய்யுங்கள், இன்னா மாக்கும் முகாத்திலும், நாங்களும் உங்களோடு சேர்ந்து சண்டை செய்வோம் என்று சொல்லுவோம் என அன்சாரி சஹாபாக்களுடைய தலைவர் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. நான் எதுக்காக சொல்ல வர்றேன், இவ்வளவு பெரிய இழப்பு மக்காவாசிகள் சந்தித்திருக்கிறார்கள். சொந்த வீடு வாசலை விட்டுட்டு போயிருக்காங்க, சொத்து சுகங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, நிம்மதியான சொந்த ஊரை விட்டுட்டு போயிருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு போன அந்த முஹாஜிர் சஹாபாக்கள் அல்லாஹ்விற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தமான ஒரு சூழல் வந்த பொழுது யார சொல்ல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 900 பேர் தங்களை நசிக்கிடுவாங்கன்னு தெரியும், பரவாயில்லை, எங்கள் நபியுடைய உத்தரவிற்கு கட்டுப்படுவோம், அதை தவிர்த்து எங்களுக்கு வேறு சிந்தனை இல்லை என்று கட்டுப்பட்ட முஹாஜிர்கள். அதே போன்று அன்சாரி சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் எண்ணற்ற உதவிகளை செய்தவர்கள். அன்சாரி முஹாஜிர் சஹாபாக்களே கவலைப்படுகின்ற அளவிற்கு, என்ன இவர்கள் இப்படிப்பட்ட மாமனிதர்கள் இவ்வளவு உதவி செய்கிறாங்கன்னு நினைச்சவங்க, இவங்களை கொண்டு வந்து யுத்தத்தில் நிறுத்தி விட்டோமே என்று கவலைப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹாஜிர் சஹாபாக்கள் பெருமானார் கவலைப்பட்டார்களே தவிர அந்த அன்சாரி சஹாபாக்கள் சொன்னது, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களோடு சண்டை செய்கிறோம். இங்கே கடலை பிளந்து வழி ஏற்படுத்தி கூட்டிகிட்டு போய் அல்லாஹ்வுடைய உதவியை நேமத்தை கண்கூடாக பார்த்து ஃபிரௌனுடைய தொல்லையிலிருந்து பாதுகாத்து ஃபிரௌனு அழிஞ்சு போயிட்டான். நிரந்தரமான நிம்மதியை கொடுத்துட்டு அல்லாஹ் ஒரு சின்ன உத்தரவை சொல்கிறான், கேட்க மறுத்த ஒரு கூட்டம். ஆனால் இவர்களோ சஹாபாக்களோ சோதனைக்கு மேல் சோதனைகளையே அனுபவித்தவர்கள், ஆனாலும் அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு அப்படியே கட்டுப்பட்டவர்கள். இதுதான் அந்த உம்மத்திற்கும் இந்த உம்மத்திற்கும் மத்தியான வேறுபாடு. இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி அல்லாஹ் சொல்கிறான், மினல் ஆயாத், நாம் இந்த பனீ இஸ்ராயீலுக்கு நிறைய அத்தாட்சிகளை கொடுத்தோம், மா ஃபீஹி பலாஉம் முபீன், அதில் நிறைய சோதனைகளும் இருந்தது. அவங்கள நம்ம டெஸ்ட் பண்ணோம், அவங்க எப்படி நன்றி செலுத்துறாங்கன்னு பார்த்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மேலும் இந்த வசனங்கள் வழியாக நாம் எவைகளை படிப்பினையாக பெற வேண்டுமோ பின்பற்ற வேண்டுமோ அவைகளை படிப்பினையாக பின்பற்றும் நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. மேலும் அவன் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துபவர்களாகும், சோதனைகள் எடுத்து சோதிக்கப்படுகின்ற பொழுது அவனுக்காக பொறுமையை மேற்கொள்பவர்களாகும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹ வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا
ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام، وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام، وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه، وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صدق الله العظيم.